Some of the brightest minds in the country can be found from the backbenches of the classroom. Hi viewers, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எதை பற்றினா சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து பெரிய பெரிய வியாதிகள் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மைக்ரோஸ்கோப். அது கண்டுபிடிச்சவர் யார், அவருடைய பின்னணி என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1670கள் விஞ்ஞானம் தன்னுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்த காலம். அப்போ நிச்சயமாக இது ஒரு சாத்தியமற்ற செயல்தான். அப்போ இருந்த விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்தி இந்த உலகத்தோட விஞ்ஞானத்தையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற அந்த விஞ்ஞானி யார்? ஆண்டனி ஃபேன் லியூவென்ஹூக். ஆண்டு அக்டோபர் மாதம் 24 ஒரு ஏழை குடும்பத்தில் டோனி பிறக்கிறாரு. அவருடைய அப்பா இறந்ததுக்கு பிறகு ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு வேலையை தேடி புறப்படுறாரு. அந்த நகரத்திலேயே 1654 ஒரு துணிக்கடையில் விற்பனையாளர் வேலைக்கு சேர்றாரு. இப்படியே சில காலம் போன பிறகு அவர் மறுபடியும் அவரோட ஊருக்கே வந்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் முடிக்கிறாரு. இதுக்கு பிறகுதான் இவருடைய விஞ்ஞான வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம். இப்படியே இவருடைய திருமண வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. அதோட பார்ட் டைமாக லென்ஸ் மேக்கிங் தொழிலையும் ஈடுபடுறாரு. லென்ஸ் மேக்கிங் தொழிலில் ஈடுபடும் பொழுது 400 கண்ணாடி வில்லைகளை தனியாக சேர்த்து வைக்கிறாரு. இந்த கண்ணாடி வில்லைகள் எல்லாமே சின்ன சின்ன பொருட்களை பெரிதாக காட்டக்கூடியது. ஆனால் இதில் அளவை பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே சின்னதாக 1 இன்ச்சில் 8ல் 1 பங்கு அளவு தான் இருக்கும். இப்படியே இந்த கண்ணாடி வில்லைகள் எல்லாத்தையுமே சேர்த்து நுணுக்கு காட்டி, அதாவது மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாரு ஆண்டனி. 1673 லண்டனில் இருக்க ராயல் சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரை படித்து பார்த்த அறிஞர்கள் எல்லாருமே குழப்பத்திலே வியப்பிலே ஆள்றாங்க. அந்த குழப்பத்துக்கு 2 விஷயம் காரணமாக இருந்துச்சு. 1, அந்த லெட்டரில் இருந்த விஷயம். 2, அதை அனுப்புனது யார். இப்போ இந்த குழப்பத்தை எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு அறிஞர்கள் அந்த லெட்டரை ஆழமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இருந்த விஷயம் என்ன விஷயம்? கண்ணுக்கு தெரியாத பொருளை நான் 100 மடங்கு பெருசாக்கி காட்டுவேன். அதுக்கான ஆதாரமும் அந்த லெட்டரில் இருக்குது. இதுதான் அந்த அறிஞர்கள் படித்த விஷயம். இனி இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு என்னென்ன விஷயத்தை கண்டுபிடிச்சாரு நம்ம பார்ப்போம். முதலாவது எறும்பு, வண்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களோட உடம்பை அவர் உன்னிப்பாக கவனிச்சாரு. அதுக்கு பிறகு மழை நீரால் தேங்கி இருக்க குட்டை நீரை அவர் எடுத்துகிட்டு வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும் பொழுது அதில் சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னென்னா, இயற்கையாக பொழிகிற மனிதர்கள் எப்படி உயிரினங்கள் தோன்றுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இயற்கையான மனிதரை எடுத்துகிட்டு வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாரு. அதில் உயிரினங்கள் இல்லை. ஆகவே அந்த உயிரினங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறது என்னென்னா டைனி அனிமல். 3வதாக அவர் குண்டூசியால் விரலில் குத்தி அந்த இரத்த துளியை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பார்க்குறாரு. அதில் சின்ன சின்ன ஜீவாணுக்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி நிறைய பரிசோதனைகளை செஞ்சு கடைசியாக ராயல் சொசைட்டிக்கு அவர் அந்த லெட்டரை அனுப்புகிறாரு. அதை படித்து பார்த்த பெரிய பெரிய அறிஞர்கள் இதை நம்பாமல் அவங்க அதே மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப்பை உருவாக்கி இதே மாதிரியான பரிசோதனைகள் செஞ்சு பார்க்குறாங்க. இதுக்கு 2 பேரை நியமிக்கிறாங்க. ஒருத்தர் ராபர்ட் ஹூச், 2வது நேமியா குரூ. இப்போ இதே மாதிரி பரிசோதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெற்றியும் அடைகிறாங்க. அதனால் ஆண்டனிக்கு FRS அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வழங்குறாங்க. இதுக்கு பிறகு 1683 பாக்டீரியாவோட உருவப்படுத்தவர் மைக்ரோஸ்கோப் மூலமாக அவதானித்து வரைகிறாரு. அதுக்கு பிறகு மீனோட வாலில் இரத்த குழாய்கள் அமைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. 3வதாக பயிர்களை அழிக்கிற பூச்சிகள் எப்படி உருவாகுது, அதாவது புழுக்கள்ல இருந்து தான் அது முழு தோற்றம் பெறுங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. 1723 ஆகஸ்ட் மாதம் 20 ஆண்டனி இறக்குறாரு. ஆனாலும் அவர் இறக்குறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி தன்னுடைய நண்பர் மூலமாக ராயல் சொசைட்டிக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு கிருமியோ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆரம்ப கட்ட தொடக்கமாக நம்ம மைக்ரோஸ்கோப்பை தான் உபயோகப்படுத்துவோம். அத்தகைய ஒரு கருவியை கண்டுபிடிச்ச ஆண்டனி ஃபேன் லியூவென்ஹூக்கை நம்ம நிச்சயமாக ஒரு விஞ்ஞான வித்தையாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஞ்ஞானிகளோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னா எல்லோயிலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.